ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெய் கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் ரொம்ப பழமையான கோவில் இல்லைனாலும் மிக சிறப்பு வாய்ந்த கோவில்னு சொல்லலாம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இது அண்ணா நகர் மேற்கில் 15th மெயின் ரோட்டில் இருக்க சந்திரமௌலீஸ்வரர் கோவில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உருவான கோவில் தான். இந்த கோவில் உருவாக காரணமாக இருந்தவர் காஞ்சி பெரியவர்னு சொல்லப்படுற ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் தான். அந்த கோவிலை பற்றின தகவலை இப்போ பார்க்கலாம். இந்த கோவில் அண்ணா நகர் மேற்கில் திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷன் தெரிஞ்சிருக்க எல்லாருக்கும். அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் கோபுரத்தில் இருக்க சிற்ப வேலைப்பாடுகள்லாம் பார்க்கும்போது அப்படியே கண்ணை கவருது. ஏன்னா அவ்வளோ அருமையான வேலைப்பாடுகள்லாம் அமையப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வெளியிலேயே துவாரபாலகர்களாக ஒரு பக்கம் விநாயகரும் இன்னொரு பக்கம் முருகருமா அமைஞ்சிருக்காங்க. கோவில் பக்கத்துலேயே பூக்கடைகள்லாம் இருக்குது. நம்ம சுவாமிக்கு பூக்களோ அர்ச்சனைக்கோ எதாவது வாங்கினோன்னா கோவிலுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. அங்கேயே நம்ம வாங்கிட்டு போகலாம். இப்போது நம்ம முதல்ல வெளியில் இருக்க ஸ்ரீ விநாயகரையும் முருகப்பெருமானையும் நம்ம வேண்டிக்கிட்டு இப்போ கோவிலுக்குள்ளே நுழையலாம். கோவில் கோபுரம் நல்ல பெரிய கோபுரமாக அமைஞ்சிருக்கு. இங்கே ஸ்ரீ அனுமன் ஜெயந்திக்கு பார்த்திங்கன்னா 108 சங்காபிஷேகம் லட்சார்ச்சனை எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த கோவிலோட டைமிங்ஸ் வெளியே கொடுத்துருக்காங்க. விஸ்வரூப தரிசனம் 5:45 காலை சந்தி 7 மணிக்கு, உச்சிகாலம் 10:30, சாயரக்ஷை 5 மணிக்கு, அர்த்த ஜாமம் 8:30 மணிக்கு, காலையில் 5:45 முதல் 10:45 வரைக்கும் இருக்கும். மாலை 4 மணி முதல் 8:45 வரைக்கும் கோவில் திறந்திருக்கும். இப்போது நம்ம கோவிலுக்குள்ளே போகிறோம். கோவில் நல்ல பெரிய கோவிலாகவே இருக்குது. எல்லா சுவாமியுடைய சன்னதி இந்த கோவிலில் நம்ம தரிசிக்கலாம். இந்த கோவில் அண்ணாநகர் ரிலீஜியஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டால் நடத்தப்பட்டு வருது. கோவிலுக்குள்ளே இப்போது லெஃப்ட் சைடில் பார்த்தா ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது. இங்கே மேலே ராமர் சீதா லக்ஷ்மணரோட அந்த சிலையும் உள்ளுக்குள்ளே ஆஞ்சநேயர் சன்னதியும் இருக்குது. லைனாக சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஐயப்பன் சன்னதி இருக்கும். அடுத்தது விநாயகர் சன்னதி. இப்படி லைனாக எல்லா சன்னதியும் இருக்குது. இது திரிபுர சுந்தரி அம்பாள். இவர் தான் விநாயகர் சன்னதி. அங்கே இருக்க விநாயகர் சன்னதி. கோவிலை நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த சீலிங்லலாம் பார்த்திங்கன்னா அழகழகான ஓவியங்கள்லாம் தீட்டியிருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகாக நிறைய 3D எஃபெக்ட் ஓவியங்கள், நிறைய சிவபெருமான், நடராஜர், பெருமாள், அந்த மாதிரி எல்லாரோட ஓவியங்களும் அங்கே தீட்டியிருக்காங்க. இங்கே இருக்க மூலவருடைய பெயர் சந்திரமௌலீஸ்வரர், அம்பாளுடைய பெயர் திரிபுர சுந்தரி அம்பாள். இப்போ நம்ம அவங்கள தரிசனம் பண்ணலாம். இங்கே இருக்க சந்திரமௌலீஸ்வரர் லிங்கம் நல்லா உயர்ந்த லிங்கமாக இருக்குது. நல்லா ஹைட்டாக அந்த பானம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிவலிங்கம் அது உயர்ந்ததாகவும், அதை சுற்றி இருக்க ஆவுடை பார்த்திங்கன்னா வட்ட வடிவ ஆவுடையாகவும் இருக்குது. அம்பாள் திரிபுர சுந்தரி அம்பாள் நமக்கு அபயாஸ்தத்தோட அருள் பாலிக்கிறாங்க. இங்கே மேலே சீலிங்கில் வரைஞ்சிருக்க அந்த ஓவியங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. நடராஜ பெருமானையும் சிவகாம சுந்தரி அம்பாளையும் அழகாக வரைஞ்சிருக்காங்க. இதுதான் சந்திரமௌலீஸ்வரர் சன்னதி. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நந்திகேஸ்வரர் இருக்கார். பக்கத்தில் அம்பாள் சன்னதி இருக்குது, திரிபுர சுந்தரி அம்பாள். இங்கே ஸ்தல விருட்சம் வில்வ மரம். இதுதான் அந்த கோவிலோட துவஜஸ்தம்பம், கொடிமரம் சொல்கிறோம் இல்லையா, சிவபெருமான் சன்னதிக்கு நேர் எதிரில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் உருவான விதம் பார்க்கலாம். அண்ணா நகரில் ஏற்கனவே பாலீஸ்வரன்ற ஒரு சிவன் கோவில் இருந்திருக்கு. அது கவனிப்பாரற்ற நிலையில் சிதிலமடைந்து போயிருக்கு. ஒரு முறை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் அங்கே இருந்த நிலத்தை கையகப்படுத்தி வீட்டு மனைகளாக எல்லாருக்கும் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அங்கே பக்கத்தில் இருந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிவலிங்கம் மண்ணுக்குள்ளே புதைந்து கிடந்ததை மக்கள் கண்டுபிடிச்சி அந்த லிங்கத்தை வெளியில் எடுத்து அதுக்கு மேற்கூரையிட்டு அதை பூஜித்து வந்திருக்காங்க. அதன் பிறகு 1970ஆம் ஆண்டு ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவர் என்று சொல்லப்படுற ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளை சந்திக்கும் போது மக்கள் இந்த சிவலிங்கத்தை பற்றி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே காஞ்சி மகா சுவாமிகள் இது அண்ணா நகரில் பாலீஸ்வரன்ற கோவிலில் இருந்த சிவலிங்கம் தான் சொல்லி உறுதிப்படுத்தி அந்த சிவலிங்கத்துக்கு ஒரு கோவில் எழுப்ப சொல்லி அங்கே கோவில் உருவானதும் அந்த சிவலிங்கத்துக்கு சந்திரமௌலீஸ்வரன்ற பெயரையிட்டார். அம்பாளுக்கு திரிபுர சுந்தரி அம்பாள்னு பிரதிஷ்டை பண்ணாங்க. இந்த கோவில் ஒரு பரிகார ஸ்தலமாகவும் விளங்குது. இங்குள்ள சந்திரமௌலீஸ்வரர் குழந்தை வரத்தை கொடுப்பவராகவும், யமபயத்தை நீக்குபவராகவும், ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுப்பவராகவும் இருக்கார். இங்கே நிறைய மக்கள் தங்களுடைய பிரார்த்தனையை சிவபெருமான் கிட்ட வைக்கிறாங்க. இங்கு ருத்ராபிஷேகம் ரொம்ப விசேஷமாக நடைபெற்று வருது. பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க
கோவில்லங்க ஒவ்வொரு மாதமும் 2 அல்லது 3 முறை ருத்ராபிஷேகம் நடைபெற்று வருது. ருத்ராபிஷேகம்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். கலசத்தை வச்சு அதில் வந்து ருத்ர ஜபத்தை பண்ணி, அதாவது ருத்ர பாராயணம் சொல்லுவாங்க, ருத்ர ஸ்லோகம், அந்த ஜபத் பண்ணி அந்த கலச நீருக்கு ருத்ர மந்திரத்தோட அந்த உருவேத்தி அந்த கலச நீரை சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த மாதிரி ருத்ராபிஷேகம் 10 வருடங்களாக நடைபெற்று வருது. அதே மாதிரி ரொம்ப உடல் நலம் பாதிக்கப்பட்டு மரண பயத்தில் யம பயத்தில் இருப்பவங்களுக்காக மிருத்யுஞ்சய யாகமும் இங்கே செய்கிறாங்க. மிருத்யுஞ்சயம்னா மரணத்தை வென்றவன்னு ஒரு பொருள் இருக்குது. சிவபெருமானோருக்கு இன்னொரு பேர் வந்து மிருத்யுஞ்சயன்னு சொல்லுவாங்க. அந்த யாகமும் செய்கிறாங்க. அதே மாதிரி பௌர்ணமி தோறும் இங்கே வந்து அன்னதானம் நடைபெற்று வருது. இங்கே சிவபெருமானுக்குரிய சிவராத்திரி, பிரதோஷம், விநாயகருக்கு சங்கடர சதுர்த்தி, முருகருக்கு சஷ்டி எல்லாமே இங்கே சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. மகாவிஷ்ணு இருக்கார், கால பைரவர், ஸ்ரீ துர்க்கை, எல்லா தெய்வங்களையும் இங்கே நம்ம தரிசிக்கலாம். ஐயப்பன் இருக்கார். எல்லாமே தனித்தனி சன்னதியில் நல்ல பெரிய சன்னதியாக இருக்குது. எல்லாமே சிறப்பான பூஜைகள்லாம் நடைபெற்று வருது. இந்த கோவிலில் நவகிரகங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா நவகிரகங்களும் வாகனங்களோடு இருக்காங்க. சூரிய பகவான் 7 குதிரைகள் பூட்டிய தேர்லையும், சனீஸ்வர பகவான் வந்து காகத்துலேயும், அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாகனங்கள், ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் ஒவ்வொரு வாகனங்கள் இருக்கு இல்லையா, அந்த வாகனங்களோடையே அவங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து கோவிலில் திருவிளக்கு பூஜை போட்டிருக்காங்க. 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. காலையில் 8:30 மணிக்கு குத்துவிளக்கு பூஜை பண்ணுறாங்க இந்த கோவிலில். அதுக்கு என்னென்ன பொருள்லாம் கொண்டு வரணும்னு எழுதி போட்டிருக்காங்க. அதை வந்து கோவிலில் நம்ம விசாரித்து அதுக்கு ஏதாவது பே பண்ணோன்னா பே பண்ணிவிட்டு நம்ம அந்த குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சந்திரமௌலீஸ்வரரை தரிசனம் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது. உயர்ந்த லிங்கமான இங்கே உள்ள சந்திரமௌலீஸ்வரரையும் அம்பாள் திரிபுர சுந்தரி அம்பாளையும் தரிசனம் பண்ணியாச்சு. நீங்களும் டைம் கிடைக்கும்போது இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.